ஓம் நமச்சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் அறிவாள் தாய நாயனார். நீர்வளமும் நிலவளமும் பயிர் வளமும் உடையது கனமங்கலம். வேளாண் குலத்தில் மிக்க செல்வ செழிப்பில் தாயனார் தோன்றினார். இறைவனுக்கு செந்நெல் அரிசி, செங்கீரை, மாவடு மூன்றையும் அமுதாக படைத்து வந்தார். இறைவன் வழி வழி வந்த செல்வம் மாற்றி வறுமை உறும்படி ஆக்கினார். கூலிக்கு சென்று கிடைத்த செந்நெல்லை அமுதாக்கியும் கார் அரிசியை தாம் உண்டும் வாழ்ந்தார். இறை அருளால் எங்கும் செந்நெல்லே விளைந்தது. அனைத்தையும் இறைவனுக்கே அளித்தார். வீட்டு கொள்ளையில் கிடைத்த கீரைகளை உண்டு வாழ்ந்தார். அதுவும் தீர்ந்து போனது. மனைவியார் தண்ணீர் கொடுக்க அதனை பருகி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தாயனார் அமுதினை கூடையில் எடுத்துச் சென்றார். அம்மையார் ஆனந்தினை மட்கலத்தில் எடுத்துச் சென்றார். வயல் பரப்பில் செல்லும் போது தாயனார் உடல் வருத்தத்தால் தளர்ந்து விழுந்தார். செந்நெல் சோறும் செங்கீரையும் மாவடுவும் வயல் வெடிப்பில் விழுந்தன. இவற்றை அமுது செய்து இறைவன் அருளும் பேச்சை தீயவனாகிய நான் பெறவில்லையே என்று எண்ணினார் நாயனார். அறிவாள் கொண்டு கழுத்தை அறியலுற்றார். வயல் வெடிப்பில் இருந்து இறைவன் திருக்கரம் வெளிவந்து அறிவாளை பற்றியது. மாவடிவினை கடிக்கும் விடேல் விடேல் ஓசையும் உடன் எழுந்தது. அறிந்த கழுத்தின் துன்பமும் நீங்கியது. கமரில் வந்து இங்கு அமுது செய்தருளும் பரனே போற்றி என நாயனார் இறைவனை போற்றினார். இறைவன் விடை மேல் அம்மையுடன் தோன்றி அருள் புரிந்தார். தாயனாருடைய இயற்பெயர் தாயனார். அறிவாள் கொண்டு கழுத்தை அறிந்ததால் அறிவாள் தாயனார் என அழைக்கப்பட்டார். நமசிவாயா.